வணக்கங்க. ஆடிப்பெருக்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. காலையில எந்திரிச்சதும், அதுவும் ரொம்பலாம் எந்திரிக்க மாட்டோங்க. அம்மா வீடுனாவே நார்மலா எப்பயுமே எந்திரிக்கிறத டைம் தான். 8 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு நானு, என் பையன், எங்க அம்மா, என் தம்பி எல்லாரும் ஆத்துக்கு போனோம். இது வந்து காவேரி ஆறுங்க. அம்மா வீட்டு காட்டுக்கு பக்கத்துலேயே ஓடுற ஆறு. இந்த சைடில் தெரியுது இல்லையா? இதெல்லாம் எங்க வீட்டு தோப்பு தான். இது என் தம்பி முளைப்பேர் என் பையன் போட்டிருந்தான். அதை நான் கொண்டு போய் கரைக்கிறேன்னு என் தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தான். அது என் பையன் ஏட்டிக்கு போட்டி நானும் கரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் எங்கள் ஊர் ஆறு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. ஆடி பெருக்கன்னைக்கு தண்ணி குறைஞ்சி தாங்க இருக்குது. தண்ணி ஏற கிடையாது. நாங்கள் ரொம்ப சேஃபாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். அதுவும் நாங்கள் இறங்கலாம் கிடையாது. மேலேயே இருந்து தண்ணி ஊற்றி சாமிக்கு கொண்டு வந்து தண்ணி ஊற்றணும். இதோ இந்த தென்னை மரம்லாம் தான் அம்மா வீட்டு தோப்பு. இதோ அங்கே பாருங்க எங்கள் அம்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதுல எல்லாம் இங்கே ஆடு எல்லாம் மாடு எல்லாம் ஓட்டிகிட்டு வருவோம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம ரொம்ப ஆறு நம்ம குடிநீர் எல்லாமே இதில் தான் நம்ம செய்கிறோம் பண்ணுறோம். குடிக்கிறது தண்ணி கூட இதிலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கெமிக்கல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இந்த மீன் வந்து என் தம்பி அந்த மீன் வலையில் மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கிறான். தயவு செஞ்சு மீன்காரங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, மீன் வலை உங்களது பிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி வேறு பக்கம் போடுங்க. ஆற்றுக்குள்ளேயே விட்டுட்டு போகாதீங்க. நீங்கள் விட்டுட்டு போகிற மீனுங்க வலையில் தான் அந்த மீனுங்க இப்படி மாட்டி உயிர் நிறையா இறந்து கிடந்தது. அந்த ஒரு மீன் மட்டும் உயிரோடு இருந்தது. என் தம்பி வந்து அதை எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கான். என் பையனுக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா என் பையன் எங்கள் ஊரில் ஆறு கிடையாது, அம்மா ஊரில் மட்டும்தான் ஆறு. அது என் பையனுக்கு ரொம்ப ஆர்வம். கொஞ்சம் பயமும் இருக்குது. அவன் பாருங்கள் எவ்வளோ பயப்படுறான்னு. அம்மா அந்த மீனை கொண்டு போய் வளர்த்தலாமா, நம்ம பொட்டி இருக்கா, வளர்த்தலான்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த மீன் பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மீன் பேர் ஜிலேபி. ஆற்று ஜிலேபி அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். பட் நாங்கள் இன்றைக்கி வந்து ஆற்றுக்குள்ளேயே விட போகிறோம். அது ரொம்ப தவிச்சிருச்சு. அங்கே பாருங்கள் எப்படி தண்ணிக்கு ஏங்குச்சுன்னு இதோட வாயை. ஆற்றுல விட போகிறாங்க. என் பையனுக்கு பயம், அதனால தான் அவனும் பிடிச்சி விடுறான். சந்தோஷமாக அது போயிடுச்சு. தயவு செஞ்சுங்க பார்த்தீங்களா எத்தனை மீன் செத்து கிடக்குதுன்னு. தயவு செஞ்சு மீனவர்களுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற விஷயம் இது மட்டும்தான். என் பையன் தண்ணி ஊற்றிக்கிறான். ஆடிப்பெருக்கன்னைக்கு தலையில் அருகம்புல் வச்சு தண்ணி ஊற்றிக்கிறது வழக்கம் எங்கள் ஊரில். அருகம்புல், காயின், முளைப்பேரி கொண்டு போய் ஆற்றுல விடுவாங்க. என் பையன் முளைப்பேரி பாவங்க. அதுக்கு நான் தான் தண்ணி விடுவேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முளைப்பேரி ஒரு வழி பண்ணிட்டான். அது கரைக்கிறதுக்கும் எங்கே போக மாட்டேங்குது அப்படின்னுக்கிட்டே இருந்தான். ஒரு வழியாக போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி அவனுக்கு. அப்புறம் குளிச்சுட்டு சாமிக்கு கொண்டு வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சுட்டு சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அதே என் பையன் சொல்லிகிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில் நான் வரக்காட்டி எங்கள் அம்மா செஞ்சது கோழிக்கறி, இட்லி, ஆவி பருக்க இட்லி, இன்னொரு விதமான இது கோழி இட்லிக்கு வச்ச குழம்புங்க. இன்னொரு விதமான வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ஆடிப்பெருக்கு எப்படி போச்சுன்னு